ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் எங்களோட வயலை வந்து விதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையிலேயே நேரத்தோடு எழும்பி சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த முறை நல்ல விளைச்சல் கிடைக்கணும்னு சொல்லி சாமியை கும்பிட்டு நாங்கள் இப்போ வயலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ உழவடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் விதைப்புலவுன்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணுற டிராக்டர் ஜோன் டியர். இது மேட் இன் அமெரிக்கா. இது மற்ற டிராக்டர்ஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. ரோட் மூலம் தான் நாங்கள் இப்போ உழவடிக்கிறோம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி வந்து இந்த ரோட் மிஷின் எல்லாம் இல்லை. அந்த முள்ளு கலப்பைன்னு சொல்லுவாங்க, அந்த கலப்பையை யூஸ் பண்ணி தான் நாங்கள் உழவடிக்கிறது. இப்போ அந்த ரோட் மிஷின் வந்ததால் இப்போ புல்கள் எல்லாம் வந்து நீட்டாக வந்து அப்படியே அரிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே மண்ணை பண்படுத்தி சூப்பராக வந்து இந்த ரோட் மிஷின் எங்களுக்கு அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி தருது. இதனால் விதைக்கிறதுக்கு லேஸு, பெருசாக வந்து மெனக்கெட தேவையில்லை. மேன் பவரும் பெருசாக வந்து எங்களுக்கு தேவைப்படாது. அப்படியே நீட்டாக வந்து மண்ணை வந்து பதப்படுத்தணும், விதைக்கிறதுக்கு லேசாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரோட் மிஷின் வந்து யூஸ் பண்ணப்படுது. டிரைவர் வந்து சூப்பராக வந்து உழவடிப்பார். அதை பார்க்கக்குள்ள எனக்கும் ஆசையாக இருக்கும். எனக்கும் பெருசாக அந்த உழவடிக்க வந்து தெரியாது. 1-2 தரம் அடிச்சிருக்கிறேன். ஆனால் பெருசாக வந்து நான் இது செய்யலை. ஆனால் ஃப்யூச்சரில் கட்டாயம் செய்வேன்னு நினைக்கிறேன். டிராக்டர் வந்து ரோட்டில் விட இந்த சூரிய நிலை நிறைந்த இந்த வயல்களில் தான் வந்து சூப்பராக ஓடும். ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டிராக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் எங்களுடைய வயல். இப்போ வந்து தண்ணியை நாங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த உழவடிக்கிறதுக்காக நாங்கள் அந்த ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ உழவடிச்சு முடிஞ்சு நாங்கள் இப்போ விதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி தான் விதைப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ஓலை மாதிரி ஒன்று எடுத்து நேரு குத்தி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆர்டரின் படி தான் வந்து விதைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம். அதில் வந்து எந்த இடம் வந்து நெல் வந்து எறிப்பட்டிருக்கு, எந்த இடத்துல வந்து நெல் எறிப்படலைன்னு சொல்லி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் அந்த எங்களோட கோயிலுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் இருக்குது, அவரை கும்பிட்டு தான் நாங்கள் அந்த விதைப்பு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. வளமையாக வந்து அப்படி தான் செய்கிறது. இதான் அந்த கோயில். இப்போ விதைப்பு வேலைகள் வந்து ஸ்பீடாக நடந்து கொண்டிருக்கு. இன்னும் 2-3 இடத்துல விதைக்க இருக்கிறதால காலையிலே வந்து இந்த வேலை விதைக்கிறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்க்கவே காலையில் நாங்கள் இந்த வேலைகளை செய்யும் கொள்ள வந்து ஒரு ஆசையாகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்டா ஒரு வேலையை வந்து நாங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எப்போவுமே இந்த வேலை மட்டும் இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் மார்னிங்கில் நாங்கள் செய்யக்குள்ள அந்த ஒரு சுறுசுறுப்பாகவும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் வந்து நாங்கள் வேலையை செஞ்சு கொண்டிருப்போம். அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள். வயல் விதைப்பு வந்து இப்படி தான் செய்கிறது. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வயல் பயிராகின உடனே நான் உங்களுக்கு அதை ஷூட் பண்ணி இதில் விளைச்சல் மட்டும் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முந்தின வீடியோ நான் போட்டிருப்பேன், விதைப்பு வேலைகள் ஆரம்பம்னு சொல்லி. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.